Hi. MBA என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் மோஸ்ட் பாப்புலர் ஒன்ஸ் பத்தின டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. இதுல ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் சாட். ஓகே. சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஐஐஎம் ஆர் ஐஐடிஸ் ஓகே இந்த மாதிரி டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நீங்க வந்து MBA படிக்கணும்னா கேட் தான் ஒரே ஆப்ஷன். ஓகே. நீங்க கேட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். சாட்டும் அதே மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டியான எக்ஸாம் தான். ரொம்ப பாப்புலரான எக்ஸாம். எக்ஸலர் மாதிரியான இன்ஸ்டிடியூட்ல இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருந்தா ஓகே. பட் ஸ்டில் எனக்கு வந்து நல்ல காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா ஸ்னாப் எக்ஸாம் அண்ட் என்மேட் எக்ஸாம் எழுதலாம். சிம்பியாசிஸ் இன்ஸ்டிடியூட்ஸ்ல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னா ஸ்னாப் எக்ஸாம் எழுதணும். ஓகே. சிம்பியாசிஸ் நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி NMIMS காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வேணும்னா என்மேட் எக்ஸாம் எழுதணும். இது வந்து ஹை டு மாடரேட் லெவல் தான். ஹை எக்ஸாம் தான் இதுவுமே ஓகே. பட் கேட் அண்ட் சாட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் ஓகேன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது அடுத்தது வந்து உங்களுக்கு மாடரேட் லெவல் எக்ஸாம் வேணும், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் வேண்டாம் அப்படின்னா சிமேட் அண்ட் மேட் எக்ஸாம்ஸ் இருக்கு. இது வந்து மாடரேட் லெவல் டிஃபிகல்ட் எக்ஸாம்ஸ் தான். அண்ட் நிறைய ஒரு 1000+ காலேஜஸ் வந்து இந்த ஸ்கோர்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுல சில டாப் காலேஜஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் JVIMS. ஸோ இந்த மாதிரி டாப் காலேஜஸ் இருக்கு. கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி மேட்டுக்கு இந்த மாதிரி டாப்பும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது தவிர இது எல்லாமே நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ். இது தவிர ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸும் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து நம்ம இந்த நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸே டீட்டெயில்டாக பார்க்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும், எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசன். ஓகே. எல்லா டெஸ்ட்டையும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது எல்லாமே இதில் டீட்டெயில்டாக இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். குயிக்காக ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டை பற்றி குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 68 கொஷின்ஸ் இருக்கும். 3 செக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இல்லை, கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். 2 hours எக்ஸாம் இது. ஓகே. கரெக்டுனா +3, தப்பான ஆச்சுன்னா -1. ஓகே. இதில் டோட்டல் ஸ்கோர் வந்து 204. அதாவது 68 கொஷின்ஸ் இன்டூ 3 மார்க்ஸ் இல்லையா, அதனால 204. இதில் 85+ எடுத்தீங்களே நீங்கள் டாப் ஸ்கோர் நான் மீன் பண்ணது 99%. ஓகே. நாட் 99.99. ஓகே. 99% மீன் பண்ணுறேன். 85+ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 99% வரும். இந்த எக்ஸாம் யூஸ்வலாக நவம்பர் மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஜாட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டும் ஜாட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டு. சில சமயம் வந்து ஜாட் இன்னுமே டிஃபிகல்ட்டுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதில் 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 95 கொஷின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும், செகண்ட் பார்ட்டில் ஒரு 20, அதாவது இது வெறும் GK தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு 20 கொஷின்ஸும் இருக்கும். நீங்கள் கேட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கிடையாது. ஓகே. இதில் 2 டைப் இருக்கும். கொஷின் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும் இருக்கும், நீங்களே டைப் பண்ணுற மாதிரியான ஆன்சர்ஸும் இருக்கும். ஓகே. அது டைப் இன் த ஆன்சர்ஸ்ன்னு இருக்கும். அதுவும் அந்த மாதிரி கொஷின்ஸும் இருக்கும். இப்போ இந்த ஜாட்ல பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் ப்ளஸ் ஒரு செக்ஷன். ஓகே. இந்த 95 கொஷின்ஸை 3 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. தனியாக பார்ட் பின்னு ஒன்று, அது ஒரு GK செக்ஷன். இது மொத்தமாக 3 hours கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நார்மல் ஸ்கோரிங் +1 மார்க் ஃபார் கரெக்ட் அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்கோர் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்ட் ஏல மட்டும் 38+ எடுக்கணும். ஓகே. பார்ட் பிக்கு வந்து நெகட்டிவ் ஸ்கோரிங் கிடையாது. இந்த GK கொஷின்ஸ்க்கு நெகட்டிவ் ஸ்கோரிங் கிடையாது. ஓகே. 38+ பார்ட் பிக்கு மட்டும் நான் போட்டிருக்கோம். இதோட எக்ஸாம் வந்து யூஸ்வலாக ஜான்வரி மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே ஜாட்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஜாட் எக்ஸாமுக்கு வந்து தனியாக ஒரு செக்ஷன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். கிட்டத்தட்ட 2 செக்ஷன் சொல்லலாம். ஒன்று வந்து GK அண்ட் டிசிஷன் மேக்கிங்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. மற்றபடி கேட்டோட சிலபஸ் ஓவர்லேப் ஆகும் ஜாட்டுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்மேட்டும் ஸ்னாப்பும் ஓரளவுக்கு பெட்டர். ஓகே. இந்த அளவுக்கு டிஃபிகல்ட் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. NMIMS காலேஜஸ்க்கு என்மேட் எக்ஸாம் எழுதணும். இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸாம். இதை கண்டக்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா GMAC அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து US கம்பெனி. இவங்க தான் இந்த எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, என்மேட் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 108 கொஷின்ஸு, 3 செக்ஷன்ஸ், எல்லாமே MCQs தான். ஓகே. 2 hours எக்ஸாம். இது வந்து மார்க்கிங் ஸ்கீம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அடாப்டிவ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அடாப்டிவ்னா இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கரெக்டாக இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்கோர் வரும். அடுத்த கொஷின் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும். அது நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னா அந்த கொஷின் அடுத்த கொஷின் ஈஸியாக வரும், மார்க்கும் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃபில் இது போயிட்டுருக்கும். ஸோ அடாப்டிவ்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டிஃபிகல்ட்டி லெவல் மாறிக்கிட்டே இருக்கும், ஸ்கோரும் மாறிட்டே இருக்கும். டேரெக்டாக +1 -0.25 மாடல் கிடையாது இது. ஓகேவா. ஸோ இதில் டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா
36 to 360. ஓகே. இதோட டாப் பெர்சன்டைல் நம்ம அவ்வளோ டைரக்ட்டா எடுக்க முடியாது. இதோட பேட்டர்னே டோட்டலி வேற. நான் இது தனியா ஒரு வீடியோல போடுறோம். அப்ப நீங்க செக் பண்ணிக்கோங்க. என்மேட் மட்டும். என்மேட்ல வந்து உங்களுக்கு நவம்பர் அண்ட் டிசம்பர் ஓகே 2 மந்த்ல நெறைய ஸ்லாட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க புக் பண்ணி எப்ப வேணா எக்ஸாம் எழுதலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப். ஸ்னாப் எக்ஸாம் வந்து சிம்பியோசிஸ் காலேஜஸ்க்கான எக்ஸாம் இது. இதுல மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 செக்ஷன்ஸா இருக்கும் அண்ட் 60 மினிட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் எக்ஸாம். ஸ்னாப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்ட் எக்ஸாம். ரொம்ப குயிக்காக எழுதணும். 1 ஹவர்ல 60 கொஸ்டின்ஸ். இதுல அதே ஸ்கோரிங் பேட்டர்ன் தான் +1 அண்ட் -0.25. டோட்டல் ஸ்கோர் வந்து 60 மார்க்ஸ். ஏன்னா ஒரு மார்க் தானே, அதனால 60 கொஸ்டின்ஸ் இன்டூ 1, ஸோ 60 மார்க்ஸ். 45+ எடுக்கும்போது உங்களுக்கு டாப் பெர்சன்டேஜ் வரும். நீங்க வந்து இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இப்போ 60க்கு 45, ஆனால் இங்கே 204க்கு 85 எடுத்தாலே போதும். பிகாஸ் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி இருக்கு. இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸிங்கிறதுனால 60க்கு நீங்க 45+ எடுத்தாலே டாப் பெர்சன்டேஜ் வர முடியும். 45 எடுத்தா டாப் பெர்சன்டேஜ் வர முடியும். இந்த எக்ஸாம் டிசம்பர் மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து 3 டேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 ஸ்லாட்ஸ் இருக்கும். நீங்க 3 ஸ்லாட்ஸ் வேணும்னா கூட எழுதலாம். பெஸ்ட் ஸ்கோரை நீங்க காலேஜஸ்க்கு சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 அட்டெம்ப்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு தடவை கொஞ்சம் மேபி நீங்க மிஸ் பண்ணாலும் அடுத்த அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணலாம். பட் எல்லாமே உடனே வந்துரும். டிசம்பர் மந்தே வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிமேட். சிமேட் அண்ட் மேட் எக்ஸாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவரேஜ் மாடரேட் லெவல் எக்ஸாம்ஸ். இதுல நீங்க போயிட்டு வந்து ரொம்ப டாப் காலேஜஸ் எய்ம் பண்ண முடியாது. பட் சிமேட் அண்ட் மேட் ரெண்டுமே, சிமேட் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய டாப் காலேஜஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜேபிஐஎம்எஸ், சிம்ஸ்டர், வில்லிங்கர் அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ற எக்ஸாம். இதுல வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். சிமேட்ல 5 செக்ஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து 20 கொஸ்டின்ஸ் ஒரு செக்ஷனுக்கு ஈக்குவலா பிரிச்சிருப்பாங்க. 3 ஹவர்ஸ் டைம் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின்னா கூட அதை 4 கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கும். அதனால டைம் வந்து நிறையவா இருக்கும். இல்லை, இது ஒரு கரெக்ட் ஆன்சருக்கும் +4, இன்கரெக்டுக்கு -1. ஓகே. அதே மாதிரி மார்க்கிங் தான், ஜஸ்ட் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குள்ள தான். டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 400 மார்க்ஸ்க்கு 300+ எடுத்தா டாப் ஸ்கோர் வந்துடும். ஜான்வரி மந்த் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. மேட் எக்ஸாம் பார்த்தீங்க, இதில் வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி சிலபஸ் தான். பட் சிமேட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. சிலபஸும் நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அதையும் எடுத்து பார்க்கலாம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிமேட்டை பொறுத்த வரைக்கும் 2 செக்ஷன் நியூவாக இருக்கும். நான் ஜாட்ல சொன்னேன் இல்லையா, டிசிஷன் மேக்கிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் ஜிகே செக்ஷன் இருக்கும்னு சொன்னேன். அது வித்தியாசமான செக்ஷன். அதே மாதிரி சிமேட்ல வந்து ஜென்ரல் அவேர்னஸ்னு ஒரு செக்ஷன், அதையும் ஜிகேன்னு சொல்லிடலாம். நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் ஜிகே செக்ஷன் இருக்கும். இது தவிர ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். அது எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையுமே கிடையாது. சிமேட்ல மட்டும்தான் அந்த செக்ஷன் இருக்கு. அதுவும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஓகே. ஸோ இது அடுத்தது வந்து மேட் எக்ஸாம். மேட் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆர் சிமேட் அண்ட் மேட் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். ஓகே. 150 கொஸ்டின்ஸ், 5 செக்ஷன்ஸ், 120 மினிட்ஸ். இதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட் எக்ஸாம் தான். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் 120 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி ஸ்கோரிங் தான். +1 -0.25. இதை ஃபைனலாக வந்து ஒரு மாதிரி இந்த கன்வர்ஷனுக்கு கொண்டு வருவாங்க. இங்கே இது 150 மார்க்ஸ், 1 மார்க்கு. அப்போ வந்து 150க்கு தான் இருக்கணும் டோட்டல். பட் அது ரா ஸ்கோர். அது ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்டு ஸ்கோருக்கு இதை கன்வெர்ட் பண்ணுவாங்க 200 to 800க்கு. ஓகே. இதில் வந்து நீங்கள் 750+ எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் டாப் பெர்சன்டேஜ் வர முடியும். இது வந்து நிறைய அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ செப்டம்பரில் ஒன்று, டிசம்பர், அகைன் ஃபெப்ரவரி, அகைன் மே. ஸோ நிறைய அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு தடவுமே 2 அட்டெம்ப்ட் இருக்கும். சிபிடி அண்ட் பிபிடி. ஓகே. 2 அட்டெம்ப்ட் வைப்பாங்க. பை த வே மற்ற எல்லா எக்ஸாமுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஓகே. கேட், சாட், என்மேட், ஸ்னாப், சிமேட் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். மேட் எக்ஸாம் மட்டும் 2 மோட்ல நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆஸ் வெல் அஸ் பேப்பர் பேஸ்ட் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு உங்களுக்கு 8 அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு. நீங்கள் பெஸ்ட் ஸ்கோரை காலேஜஸ்க்கு அனுப்பிச்சிக்கலாம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து லாஸ்ட் செக்ஷன் எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க இதில். ஓகே. இந்த செக்ஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாம் சேம் சிலபஸ் தான். ஓகே. நிறைய சிலபஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் எல்லாமே வந்து எழுத முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஆரம்பிச்சு ஜான்வரிக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஜான்வரி, அடுத்து ஜான்வரி, டிசம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நவம்பர், இந்த மாதிரி சமயத்தில் எல்லா எக்ஸாமுமே முடிஞ்சிட்டு உங்களுக்கு.
ஓகே. ஸோ அதனால நீங்க ப்ரிப்பரேஷனை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஜூன், ஜூலைல நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுவே கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லலாம். கேட், சேட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஹை டைம் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சில எக்ஸாம்ஸையாவது நீங்க நல்லா கிராக் பண்ணி எம்பிஏக்கு நல்ல டாப் காலேஜில் அட்மிஷன்ஸ் வாங்க முடியும். ஸோ இப்போ சிலபஸ் பார்ப்போம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா காமன் சிலபஸ் சொல்லிடுறேன். அதாவது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேரா ஜம்பிள், கிராமர், வெக்காபுலரி இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேங்களா? சிலதுல கிராமர் இருக்காது, சிலதுல ஆர்சி இருக்காது, அந்த மாதிரி வேரி ஆகும். பட் ஜென்ரலா இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குவாண்ட்டை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்லையுமே அரித்மெட்டிக்கை அதிகமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அரித்மெட்டிக்னா பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, மிக்ஸ்சர்ஸ், ப்ரொபோர்ஷன், அலிகேஷன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது எல்லாமே அரித்மெட்டிக். ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், ரேட், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே அரித்மெட்டிக் தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும் இந்த எல்லா எக்ஸாம்லையுமே. அல்ஜிப்ராவும் இருக்கும், வேர்ட் ப்ராப்ளம்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஜியாமெட்ரியும் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னா ஜியாமெட்ரியை மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸாமை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே. எந்த எக்ஸாம் எடுக்கிறீங்களோ அதில் ஜியாமெட்ரி எவ்வளோ வெயிட்டேஜோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி இதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும். இது எல்லா எக்ஸாமுக்கும் காமன் சிலபஸ் தான். இதில் அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், சார்ட்ஸ் அண்ட் கிராஃப் கொஸ்டின்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ஸ் சில எக்ஸாம்ஸில் வரும். லாஜிக்கல் ரீசனிங் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்லையுமே வரும். லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணுறது, அசர்ஷன் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து கிளாக்ஸ், கேலண்டர்ஸ் கொஸ்டின், கோடிங், டிகோடிங் கொஸ்டின்ஸ், இல்லை வந்து ஒரு கேஸ்லெட் மாதிரி ஜஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து காமனான டாபிக்ஸ் தான். ஓகே. ஸோ இதெல்லாம் காமன். இதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாட்ல தனியாக ஒரு செக்ஷன் டெசிஷன் மேக்கிங் இருக்கும். சிமேட்ல தனியாக ஒரு செக்ஷன் வந்து ஜிகே செக்ஷனும், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இனோவேஷன் அப்படின்னு ஒரு செக்ஷனும் இருக்கும். மேட்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு கடைசியாக ஒரு செக்ஷன் இருக்கும். இதை தவிர இது எல்லாம் காமன் சிலபஸ் தான். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல எது உங்களுக்கு ஈஸி, எது வந்து நீங்க ட்ரை பண்ணணும், எது வந்து டிஃபிகல்ட்டி லெவல், எது மேட்ச் ஆகுது தெரியணும்னா நீங்க ஒரு ஃப்ரீ டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு எது வந்து எந்த டெஸ்ட் வேணுமோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க ஃப்ரீயாவே எடுத்து பார்க்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டை பத்தின புரிதல் அதிகமா இருக்கும். அந்த எக்ஸாம் பேட்டர்ன், டிஃபிகல்ட்டி லெவல் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஒன்று சொல்றதை விட நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லாவே தெரியும். ஓகே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் எடுத்து பாருங்க. தேங்க்யூ. பை.